இந்த உலகத்துல விபத்து என்றால் சத்தம் இருக்கும், கொலை என்றால் ரத்தம் இருக்கும். ஆனா சத்தமே இல்லாமல் ரத்தமே இல்லாமல் 7 மனிதர்கள் இறந்துட்டாங்கன்னா அது விபத்தா இல்ல மறைக்கப்பட்ட ஒரு உண்மையா? 1989ஆம் ஆண்டு ரஷ்யாவின் சைபீரியா பகுதி. 7 இளம் வயது நண்பர்கள் ஒரு சின்ன பயணம் போகிறாங்க. நாளை காலை திரும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க. ஆனா திரும்பவே இல்ல. அடுத்த நாள் காலை ரயில் பாதையில் அவர்களின் உடல்கள். ரத்தமில்லை, போராட்ட அடையாளமில்லை, விபத்து மாதிரி இல்லை. ஆனா எல்லாருடைய உடம்புக்குள்ள மட்டும் பயங்கர சேதம். போலீஸ் சொன்ன காரணம் ரயில் விபத்து. ஆனா அந்த நேரத்தில் அந்த பாதையில் ரயில் ஓடவே இல்ல. அந்த இரவு காற்றே இல்ல, சத்தமே இல்ல. ஆனா காடுக்குள் மட்டும் ஒரு விசித்திரமான அதிர்வு. கண்ணுக்கு தெரியாத ஒரு அழுத்தம். அவர்கள் ஓட முயற்சி பண்ணினாங்க. ஆனா கால்கள் நகரல, குரல் வெளிய வரல. ஒரே நிமிஷத்தில் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. பல வருடங்கள் கழித்து ஃபொரென்சிக் ரிப்போர்ட் சொன்ன உண்மை. மூளை முழுக்க சேதம். நரம்புகள் முறிந்திருந்தது. ஆனா வெளிப்புற காயமில்லை. அந்த பகுதியில மிலிட்ரி டெஸ்ட் ஜோன், ரகசிய ஆய்வு, மனித நரம்புகளை கட்டுப்படுத்தும் சோதனை நடந்திருக்கலாம். அவர்கள் கொல்லப்படல, அவர்களை ஆஃப் பண்ணப்பட்டார்கள். ஒரு ஸ்விட்ச் மாதிரி. இன்றும் அந்த ரயில் பாதை வழியா யாராவது போனா ரயில் சத்தம் கேக்கும், வெளிச்சம் தெரியும். ஆனா ரயில் இருக்காது. உண்மை என்ன? விபத்தா, சோதனையா, இல்ல மறைக்கப்பட்ட கொலையா? சில உண்மைகள் வெளிச்சத்துக்கு வராததுதான் அரசுகளுக்கு பாதுகாப்பு. இந்த மாதிரி உண்மை சம்பவங்களை அடிப்படையா எடுத்த மர்மக் கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா அடுத்த கதை நம்ம அருகிலேயே இருக்கலாம்.